வணக்கம். தற்போதெல்லாம் தேர்தலை அரசியல் கட்சிகள் தங்களின் வியூகம், திட்டம், நோக்கத்தின் அடிப்படையில் சந்திப்பதை காட்டிலும் அரசியல் வியூகங்களை வகுத்து தரும் சில நிறுவனங்களுடன் இணைந்துதான் களம் காண்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டில் மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடி வெற்றி பெற்று பிரதமராக தேர்வான போது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றவர் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் என்னும் அரசியல் வியூக வகுக்கும் நிறுவனமே பிரதமர் மோடியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக செயல்பட்டதாக சொல்லப்பட்டது. பாஜகவின் பிரச்சார யுக்தி முதல் மோடியின் பேச்சு மற்றும் உடை வரை A to Z அனைத்தையும் இந்த நிறுவனமே முடிவு செய்து வியூகம் வகுத்து கொடுத்ததாக கூறப்பட்டது. எனவே இந்த பழக்கம் தேசிய அரசியலில் மட்டுமின்றி இது அடுத்தடுத்து மாநில அரசியலிலும் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அதாவது 2021ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்துடன் திமுக கைகோர்த்தது. 2020ஆம் ஆண்டிலேயே திமுகவும் ஐபேக் நிறுவனமும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தேர்தலை சந்தித்து அதில் வெற்றியும் பெற்றது. 2021 தேர்தலில் திமுக முதல்வர் வேட்பாளரான மு.க. ஸ்டாலினின் நடை, உடை, கெட்டப் என அனைத்தும் புது பொலிவு பெற்றது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு போன்ற பிரச்சாரங்களும் பெரிதும் கவனத்தை ஈர்த்தன. அப்படி இருக்க தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பலரும் காத்திருக்கின்றனர். மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி பலமான ஒன்றாக காட்சியளித்தாலும் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. திமுக தற்போது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தியிருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டில் அவரே முதல்வர் வேட்பாளராகவும் இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 200 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என திமுகவும் இப்போதே சட்டப்பேரவை தேர்தலுக்கு பல்வேறு வேலைகளை களத்தில் தொடங்கிவிட்டது. இது போக அதிமுக பாஜக கூட்டணி முறிவு, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்படலாம் என எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே திமுகவிற்கு வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பல சாதகங்களும் பாதகங்களும் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஒரு முக்கிய நிறுவனத்துடன் கைகோர்த்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தில் இயக்குநராக இருந்த ராபின் சர்மா ஒரு புதிய அரசியல் வியூக நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருந்தது ராபின் சர்மாவின் நிறுவனம் தான். இதில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படக்கூடியவை என்னவென்றால், பிரசாந்த் கிஷோரின் நிறுவனம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்த்தது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தி சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்தார். இதற்கு உறுதுணையாக இருந்தது ராபின் சர்மாவின் நிறுவனம் தான். எனவே ராபின் சர்மாவின் நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் போட்டுள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் களம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது.